ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எப்படி பீட்ரூட் அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நான் தோல் சீவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பீட்ரூட் சீவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் ஊற்றிக்குவோம். அப்புறம் நம்ம சீவி திருவி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுவோம். பீட்ரூட்டை நல்லா நம்ம நெய்யில் வதக்கிட்டோன்னா நமக்கு பீட்ரூட் பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த பீட்ரூட் இந்த ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். நான் நல்லாவே இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை பால் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நல்லாவே நம்ம சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா ட்ரை ஆகும். இப்போ இது நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம இனி பாலை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பீட்ரூட்க்கு 300 ml பால் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின பால். இப்போ இதில் பாலை ஊற்றி நல்லா இதை வேக வச்சிடலாம். இது சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த பால் பொங்கிறாத மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த ஆடை வரதையும் அதோடு சேர்த்து சேர்த்து கிண்டி விட்டுருங்க. பால் மேலே அந்த ஆடையை இதுவாக வரதை கிண்டி கிண்டி விட்டுறணும். இது பால் சுண்டி நல்லா வத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விடணும். நம்ம ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா சீக்கிரம் சுண்டிடும். ஆனால் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா பொங்கி ஊற்றிடும் சம்டைம்ஸ். அதனால் சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேலே வர ஆடையும் அப்படியே அதில் சேர்த்து சேர்த்து கிண்டி விட்டுருவோம். இப்போ நல்லாவே திக்காயிருச்சு. இனி இதில் நம்ம வெல்லத்தை தட்டி ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த இதுக்கு நான் ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கிறேன். இனிப்பு நம்ம இதில் கொஞ்சமாக போட்டாலே நல்லா தான் இருக்கும். வெல்லத்தை பொடிச்சு இதில் போட்டு கிண்டிடலாம். இதில் வெல்லத்தை நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனது இது ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். வெல்லம் கரைஞ்சி நீர்த்து இருக்குல்ல, இப்போ நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இதை நல்லா கிண்டிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் பாகு இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லாவே திக்காயிருச்சு. இப்போ இதை நம்ம எப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். அதில் கட் பண்ண முந்திரி பருப்பையும் பொடிச்ச ஏலக்காயும் போட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரியையும் ஏலக்காய் பொடியையும் நம்ம அந்த பீட்ரூட் அல்வாவில் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லா ஸ்வீட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒயிட் சுகரில் பண்ணுவோம். ஒயிட் சுகர் சுத்தமாக சேர்க்கவே கூடாது. அதனால் நான் இது எப்படி இதில் வெல்லத்தில் பண்ணலான்றது பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ அது எல்லாத்தையும் போட்டு கிளறிடலாம். நீங்களும் இதே மாதிரி வெல்லம் வச்சு பீட்ரூட் ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.